டியூப் தமிழ் வணக்கம். நேற்று ஈரானினுடைய அதி உயர் மத தலைவராக இருந்த காலம் சென்ற அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி ஊர்வலத்தினுடைய இரண்டாவது நாள் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் பெரும் மக்கள் கூட்டத்துடன் நடைபெற்றிருக்கின்றது. 1.5 முதல் 2 கோடி பேர் வரை இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்றதாக கூறப்படுகின்றது. இந்த இடத்தில் முக்கியமான விடயம், அவருடைய 3 மகன்கள் அந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். அயதுல்லா அலி காமேனியினுடைய மகன்களில் ஒருவரும் இன்றைய ஈரானினுடைய புதிய மத தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் மொய்தாபா காமேனி அங்கு வந்தாரா என்றால் அவர் இல்லை. இன்றைய கதாநாயகன் வரவில்லையே என்ற ஏக்கம் மக்களிடையே இருந்தாலும் அவருடைய 3 பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். மொய்தாபா காமேனி இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்பியதாகவும், ஆனால் அதற்கான அனுமதியை இராணுவம் அடியோடு வழங்குவதற்கு மறுத்து விட்டதாகவும், அவர் இருக்கும் இடத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளியில் விடக்கூடாது என்பது அவர்களுடைய வேண்டுதலாக இருப்பதனால் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. இருந்தாலும் இந்த மாதம் 9ஆம் திகதி மஸ்கத் நகரில் நடைபெற இருக்கின்ற அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி அஞ்சலி நிகழ்விலும் நல்லடக்க நிகழ்விலும் அவருடைய மகன் மொய்தாபா காமேனி கலந்து கொள்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக அங்கிருக்கும் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த அஞ்சலி நிகழ்வில் காணப்பட்ட முக்கியமான விடயம், நாங்கள் உங்களை நம்புகின்றோம் என்று இன்றைய மத தலைவர் மொய்தாபா காமேனியை மக்கள் பெருமளவில் விழித்து பெரும் கோஷமிட்டார்கள். நாங்கள் உங்களை நம்புகின்றோம், நாங்கள் உங்களை நம்புகின்றோம் என்பதுதான் அந்த அஞ்சலி நிகழ்வின் தேசிய கீதம் போல ஒலித்துக் கொண்டிருந்தது. இது அமெரிக்காவை நாங்கள் நம்பவில்லை என்கின்ற கோஷத்தை எழுப்புவதாக இருந்தது. ஒருபுறம் அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதுகளில் இந்த நிகழ்வும் நடைபெற்றதானது அதற்கு நேர் எதிர்மறையானதாக இருந்ததையும் மறுக்க முடியாது. இது டொனால்ட் ட்ரம்பிற்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி அவர் நிலை தடுமாறிய ஒரு பதிவை வெளியிட்டதும் அது சர்வதேச சர்ச்சையாகவும் ஆகியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அஞ்சலி நிகழ்வில் அயதுல்லா அலி காமேனியினுடைய 3 மகன்கள் நின்றிருந்தார்கள். அத்தோடு ஈரானினுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் உள்ளிட இன்றைய பாராளுமன்ற தலைவர் உள்ளிட அனைத்து முக்கியமானவர்களும் அங்கே நின்றார்கள். இந்த தருணம் தமக்கு மிகவும் வாய்ப்பான இராணுவ தருணம் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஒரே குண்டில் எல்லோரையுமே முடித்து தள்ளி இருப்போம், ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை. ஏனென்றால் அதன் பின்னர் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ஒருவரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள் என்பதனால் இதை நாங்கள் செய்யாமல் விடுகின்றோம் என்று அவர் கோபமாக கூறியதற்கான காரணம், கோடிக்கணக்கான மக்கள் வந்து நின்று உங்களை நம்புகின்றோம் என்று கூறியது மக்கள் ஈரானினுடைய மத ஆட்சிக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் பழைய ஈரானிய மன்னர் ஜாவினுடைய மகனும் செய்த பிரச்சாரங்களுக்கு இது முற்றிலும் எதிராக இருந்ததனால் டொனால்ட் ட்ரம்ப் நிலைகுலைய வேண்டிய நிலை ஏற்பட்டதை அவருடைய இந்த பதிவு காட்டியது. இந்த மக்களை பார்த்தும் அவர் கடும் சீற்றம் அடைந்தார். இந்த மக்கள் உண்மையில் ஈரானினுடைய மதவாத ஆட்சியை வெறுத்தவர்கள். ஆனால் இப்பொழுது எதற்காக இங்கே வந்து நிற்கின்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இவர்கள் பொய்யாக வந்து நிற்கின்றார்கள் என்றும், இவர்கள் இப்பொழுது அழுகின்ற கண்ணீர் உண்மை கண்ணீர் அல்ல, அது நீலி கண்ணீர் அல்லது முதலை கண்ணீர் என்று பொருள்பட டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதிவை கூறியதன் பின்னர் ஈரானினுடைய அல்ஜீரிய தூதரகம் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறாமலே தான் கூறியது, மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், உங்களுக்கு பண்பாடு கிடையாது, உங்களுக்கு வரலாறு தெரியாது, இது பற்றி எதுவும் உங்களுக்கு புரியாது. உங்களை போன்றவர்கள் இப்படியான கீழ்த்தரமான வேலைகளை செய்வதை தடுக்கவும் முடியாது. இதில் இருக்கின்ற ஆன்மீக உண்மைகள் உங்களுக்கு விளங்கவும் விளங்காது என்று டொனால்ட் ட்ரம்பை இதுவரை யாரும் எந்த வெளிநாட்டவரும் காட்டமாக சொல்லாத அளவிற்கு துணிகரமான ஒரு பதிலை ஈரானினுடைய அல்ஜீரிய தூதராலயம் ஈரானிய அரசின் சார்பில் எழுதியதும் டொனால்ட் ட்ரம்பிற்கு இன்னொரு சவுக்கடியாக அமைந்தது. அதேவேளை இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் கூடியிருந்தவர்களில் அயதுல்லா அலி காமேனியினுடைய மகன் பாலஸ்தீனர்கள் போடுகின்ற கருப்பு வெள்ளை போன்ற அந்த சால்வையை அணிந்து தன்னுடைய தந்தையினுடைய உடலத்தை பார்த்து
கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த துணியினால் அதை துடைக்கின்ற காட்சி ஈரானினுடைய மக்களினுடைய உள்ளங்களில் பலத்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது ஒரு முக்கிய காட்சியாக இருக்கின்றது. இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து முன்னெடுத்த தாக்குதலில் கடந்த மாசி மாதம் 28ஆம் தேதி அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்ட பொழுது அவருடைய மகன் மொய்சாபா காமேனியினுடைய மனைவியும் கொல்லப்பட்டார். அவருடைய 14 மாதங்களே ஆன சிறு கைக்குழந்தையும் கொல்லப்பட்டது. அயதுல்லா அலி காமேனியினுடைய குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக துடைத்தறியும் விதமாக வகுக்கப்பட்ட அந்த தாக்குதலில் தெய்வாதீனமாக மொய்சாபா காமேனி தப்பினார் என்றும் அவருடைய 2 கால்களும் பழுதடைந்த நிலையில் இருப்பதாகவும் முகம் சிதைவடைந்ததாகவும் முன்னைய செய்திகள் வந்தாலும் எந்த ஒரு செய்தியும் அவருக்கு உண்மையில் என்ன ஆனது என்பதை ஆதாரபூர்வமாக 100% தெளிவாக உணர்த்த முடியாத சூழ்நிலை இருந்தது. இந்த நிலையில் அவர் வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அவர் மக்கள் முன் தோன்றுவதை விட வராமல் இருப்பது அவருக்கு ஒரு தெய்வீக தன்மையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவருடைய குரல் கடவுளின் குரல் என்று ஈரானிய மக்களினால் மதிக்கப்படுவதாகவும் அவர் கடவுளினுடைய பிரதிநிதி என்று ஜியா முஸ்லிம்கள் கருதுவதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. ஆனால் தந்தை இறந்த 10வது நாள் இவர் அந்த நாட்டினுடைய அதி உயர் மத தலைவராக நியமிக்கப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் எங்கே இருக்கின்றார், அவருடைய ஒரு புகைப்படம் கூட வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஈரானில் கோடான கோடி மக்களினுடைய இதயங்களை கவர்ந்தவாறு இந்த அஞ்சலி நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரானினுடைய முக்கியமான ஆன்மீக நகரங்களில் எல்லாம் மக்கள் கூடுவதன் மூலமாக பெருந்தொகையான மக்கள் இன்றைய ஈரானிய அரசை ஆதரிக்கின்றார்கள். இந்த ஊர்வலத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. மக்களிடையே சமாதானம் வேண்டுமா, சமாதானம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்படியானால் உங்களுக்கு என்னதான் வேண்டும்? பழிக்கு பழி, அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பழி வாங்குவதை தவிர இனி வேறு வழி இல்லை என்ற கருத்தையே அங்கு எல்லோரும் பெரும்பான்மையாக பதிவு செய்ததையும் காண முடிந்தது. இதுதான் இப்பொழுது பேசப்படுகின்ற சமாதான ஒப்பந்தமானது மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பதற்குரிய அபாய நிலையின் அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் இந்த அமைதி ஒப்பந்தம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று விரும்புகின்ற மக்களும் ஈரானில் இல்லாமல் இல்லை. அவர்களில் பெருந்தொகையானவர்கள் இப்பொழுது துருக்கிக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உல்லாச பயணிகள் போல துருக்கி வரும் இவர்கள் என்னதான் சொல்லுகின்றார்கள் என்பதை இன்றைய தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சிறப்பு கட்டுரையாக துருக்கியினுடைய வேன் என்கின்ற நகரத்தில் நின்று எழுதியிருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களை அடுத்த செய்தியில் காணலாம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.